தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலையிலே நடைபெற்ற சம்பவங்களை நான் மீண்டும் நினைத்து பார்க்க விரும்பவில்லை என்றாலும் பாரம்பரியமிக்க இந்த சட்டமன்ற பேரவையில் அது குறித்து எனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பாவிட்டாலும் நான் அதை மறந்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே நான் நீலிக்கண்ணீர் வடித்ததாக வெளியிலே பேட்டி கொடுத்ததால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிற காரணத்தினாலே எனது மனது மிகவும் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு சிலவற்றை மட்டும் வேதனையுடன் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதை தெரிவிப்பதிலே நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். மிக மிக தாழ்த்தப்பட்ட சாமானிய எளிய குடும்பத்திலே இருந்து என்னை பள்ளத்திலே இருந்து கை கொடுத்து தூக்கி விடுகிற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலே நான் இந்த பதவியிலே அமர்த்தப்பட்டேன். தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் அமர்த்தப்பட்டேன். இந்திய சுதந்திர இந்தியாவிலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட அருந்ததி சமுதாயத்தை சார்ந்த இந்த எளியவனை மிக உயர்ந்த இந்த பதவியிலே அமர்த்தி நான் சார்ந்துள்ள ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அவ்வாறு எளிய சமுதாயத்தில் இருந்து வந்த நான் அவை விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஜனநாயக மரபுகளையும் பின்பற்றி இந்த பேரவையை நடத்திய காரணத்தினால்தான் மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இங்கே திமுக உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையிலே என் மீது தாக்குதலை நடத்தியிருந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். பேரவைத் தலைவர் என்ற முறையிலே நான் பணியாற்றுகையில் அந்த பதவிக்கு மரியாதை தராமல் நான் சார்ந்துள்ள சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற முறையில் இங்கே நடந்து கொண்டது அவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றிய ஒரு நாடகமாகவே நான் கருதுகிறேன். ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட சமுதாய இன மக்களை அடக்கிவிடலாம், இந்த சமூகம் வளரக்கூடாது என நினைத்து திமுகவினர் இங்கே செயல்பட்டு இருப்பார்கள். ஆனால் உண்மையில் நான் சார்ந்துள்ள சமுதாயத்தின் சார்பாக திரு ப. தனபால் என்ற தனி மனிதன் அதனை என்றென்றும் எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக இப்பொழுது என்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம் பெற்று 69 ஆண்டுகள் ஆன பின்னால் இந்த சமூகம் முன்னுக்கு வரக்கூடாது என்று இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த இவரும் உயர் பதவியிலே இருக்கக்கூடாது என்ன ஓட்டத்திலே வெளிப்பாடாகவே இங்கே நடைபெற்ற குழப்பத்தை நான் கருதுகிறேன். இந்த தீர்மானத்தை எடுத்து வருவதற்கு முன்பே திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற இடத்திலே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அவைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னப்படியே அவைக்கு குந்தகம் விளைவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அவையிலே இருக்கும்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே இப்பொழுது வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இந்த அவையிலே இருந்து இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்திருந்தாலும் இப்பொழுது வெளியேறிய காங்கிரஸ் உறுப்பினர்களும் இன்னும் மற்றவர்களும் எதிர்த்து வாக்களித்தாலும் இன்றைய தினம் அவர்கள் கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த 88 பேர் தான். மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களையும் சேர்த்தாலும் இந்த நிலையில் தற்போது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 122 உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அத்தனை பேரும் இருந்து இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்திருந்தாலும் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றதாகத்தான் இப்பொழுது
பதிவான இந்த வாக்குகள் நாட்டுக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. ஆகவே மற்ற விவரங்கள் எல்லாம் அவர்கள் செய்கிற அரசியலுக்கு எனக்கும் பொறுப்பில்லை. நான் விதிகளின் பிடித்தான் இந்த சபையை நடத்தியிருக்கிறேன். இன்றைக்கு விதிகளின் பிடித்தான் இன்றைக்கு இந்த ஓட்டெடுப்பை நம்முடைய சட்டமன்ற விதிகளில் இருக்கிற அந்த விதிகளை பயன்படுத்தித்தான் வாக்கெடுப்பை நடத்தியிருக்கிறேன். அந்த வாக்கெடுப்பிலே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானம் இன்றைக்கு 122 வாக்குகளை பெற்று இன்றைக்கு முழு வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆகவே இதில் எந்த விதமான அறுதி பெரும்பான்மையை இந்த அரசாங்கம் பெற்றிருக்கிறது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவெல்லாம் என்னுடைய மன ஆதங்கமாகத்தான் இங்கே வெளியிட்டேன். இது இங்கே இன்றைக்கு சபையிலே நடந்த அத்தனை விவரங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அவையிலே பேரவைத் தலைவரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமாக அந்த உறுப்பினர்கள் நடத்தியிருக்கிறார்கள். நான் மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் வெளியிலே போய் பேட்டி கொடுத்து நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் அதை பேட்டி கொடுத்து என்னை பேச வைத்து விட்டார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்து இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்து விடுகிறேன். பேரவை மீண்டும் கூடுநாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திகை வைக்க பெறும் கோரும் தீர்மானம். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை விதி 25(1) கீழ் பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பெறலாம் என்றும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.